Hi friends, welcome to YAFT channel. Yet another food and travel. இன்னைக்கு வர்க்கி மிட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் சில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 லிட்டர் பால், 10 வர்க்கி எடுத்துருக்கேன். அப்புறம் தண்ணி ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்துருக்கேன். 1 லிட்டருக்கு 1/4 லிட்டர் போதும். அப்புறமா ஏலக்காய் ஒரு 6லேருந்து 7 தட்டி வச்சுருக்கேன். ஸ்வீட்லெஸ் கோவா ஒரு 1/4 கிலோ, முந்திரி, உப்பு, நெய். இப்போ 1 லிட்டர் பாலுக்கு 1/4 லிட்டர் பால் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெறும் பாலாக இருந்தால் கீழே அடி பிடிக்கும், அதனால தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணியும் வேணாம், 1 லிட்டருக்கு 1/4 லிட்டர் அளவுக்கு போதும். இப்போது இந்த வறுக்கியை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வறுக்கி உங்களுக்கு கிடைக்கலன்னா ஜவ்வரிசி வச்சு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாக க்ரன்ச் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஸ்வீட்லெஸ் கோவா கூட நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கட்டியாக இருந்தால் அது போடும்போது கீழே அடி பிடிக்கும், அதனால் பால் கூட கொதிச்சிடுச்சு, சிம்மில் வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்வீட்லெஸ் கோவாவை சேர்த்துக்கலாம். சேர்க்கும்போது அது கரியும், அங்கங்கே ஒரு 2 கட்டி கிடைக்கும். அது மெல்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன கட்டியாக இருக்கும், அதெல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. கோவா மெல்ட் ஆனதுக்கப்புறமா வறுக்கி சேர்த்துக்கலாம். வறுக்கி ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது, டக்குன்னு சாஃப்ட் ஆகிடும். ஒரு கொதி விட்டாலே போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வறுக்கி போட்டதுக்கப்புறமா. இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். ஒரு கொதி விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, ஏலக்காய் தட்டி தான் வச்சுருந்தேன் நான், பவுடராக இது பண்ணலை. ரொம்ப மிக்ஸ் பண்ணிவிட்டு வறுக்கி கூட சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போது முந்திரி சேர்த்துக்கலாம். இது முந்திரி வந்துட்டு நெய்யில் வறுக்கணும்னு எதுவும் தேவையில்லை, அப்படியே சேர்த்துக்கலாம். வறுக்கி கூட நல்லா வெந்துடுச்சு. இப்போ சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது, நீங்கள் சுகர் பார்த்து போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்க போகிறேன். எனக்கு இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டாக இருந்தது. இப்போ நான் இதுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போதும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய் கூட அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடணும். நெய் இதில் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு கொதி வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். வர்க்கி மிட்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்வீட் வந்து நீங்கள் ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப ரிச்சாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு YAFT சேனல்.